வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பற்றி பார்க்கலாம். இந்த டாபிக் அப்படிங்கிறது பர்சனலாகவே எனக்கு ரொம்ப படிக்கும்போதே கொஞ்சம் வருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு இது. சரிங்களா? இந்த தலைப்பை படிக்கும்போது நான் வருத்தப்படுவேன். நம்ம இந்தியர்கள்லாம் பெருமைப்படுறதுக்கு நிறையா இருக்குது. பட் இந்த தலைப்பு நம்ம கண்டிப்பாக நம்ம தலை குனிஞ்சு தான் ஆகணும். நம்ம முன்னோர்கள் அந்த மாதிரி தான் அதை செஞ்சுருக்காங்க. சரி, ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சியில் ஒரு கேள்வி கேட்டாங்க. சுந்தர சோழனின் மனைவி வானவன் மாதேவியார் உடன்கட்டை ஏறியதை விளக்கும் செப்பேடு எது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை நான் படித்தேன். அந்த கேள்வியை படித்தோன்னையுமே அப்புறம் அதை பற்றி என்ன கேள்வி, அதற்கான விடை என்ன அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அதுக்கான விடை திருவலங்காட்டு செப்பேடுகள் அப்படிங்கிற அந்த செப்பேட்டில் தான் அந்த அரசி உடன்கட்டை ஏறிட்டாங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைக்கிது. சரிங்களா? சரி, இப்போ நாம் பேசக்கூடிய டாபிக் என்னென்னு உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். உடன்கட்டை ஏறுதல் அல்லது சதி. சரி, முதல்ல இந்த உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிறக்கும் சதியும் ஒன்றா அப்படின்னா சிலர் என்னங்கிறாங்க, அது ரெண்டும் ஒன்றும் கிடையாது, அது ரெண்டும் வெவ்வேறு. இப்போ உடன்கட்டை ஏறுதல்னால் ஒருத்தர் கணவன் இறந்துட்டாருன்னா அவங்க முழு மனதோட கணவனோட இறப்பை தாங்க முடியாமல் அவங்களும் உயிர் விட்டுருவாங்க தீயில விழுந்து, அப்படிங்கிறது உடன்கட்டையினும். சதிங்கிறது கட்டாயம் அவங்க உடன்கட்டை ஏறி தான் ஆகணும், விருப்பப்பட்டாலும் விருப்பப்பள்ளினாலும் உடன்கட்டை ஏறி தான் ஆகணும் அப்படிங்கிறது சதின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னென்னா ரெண்டுமே ஒன்று தாங்க. நம்ம அப்படியே பூசி முழுகலாம் வேண்டாம். உடன்கட்டை ஏறுதல் சதி ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டுமே என்ன சொல்கிறது, வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயந்தான். சரிங்களா? சரி, இப்போ நம்ம இந்த வானவன் மாதேவியாருங்கிற இவங்க ஏன் உடன்கட்டை ஏறினாங்கங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். பொன்னியின் செல்வன் அந்த புத்தகங்களை படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த வானவன் மாதேவியாருங்கிறவங்க ராஜராஜனுடைய அம்மா, அதாவது சுந்தர சோழனுடைய மனைவி. சரிங்களா? இந்த சுந்தர சோழனுக்கு வானவன் மாதேவிக்கும் 3 குழந்தைகள். ஒன்று ஆதித்ய கரிகாலன், குந்தவை, 3வதாக ராஜராஜன் சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இந்த ஆதித்ய கரிகாலனை இறந்துடுறாரு. அவரோட இறப்பு இன்னும் மர்மமாக தான் இருக்குது. அவர் இறப்புக்கு உத்தம சோழன் தான் காரணம்னு சொல்லுவாங்க. சிலர் இல்லை, உத்தம சோழனுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க. எப்படியோ அது வரலாற்றில் மர்மமான ஒரு முடிச்சு தான். அந்த ஆதித்ய கரிகாலன் இறந்தது பார்த்திங்கன்னா ஒரு சிறு வயதிலே இறந்துட்டார். ஒரு 16லேருந்து 20க்குள்ளார தான் இருக்கணும், அந்த வயது தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வரலாற்றறிஞர்கள் சொல்கிறாங்க. அந்த வயதுக்குள்ளாரையே அவர் இறந்துட்டார். சரிங்களா? படுகொலை செய்யப்பட்டார், நம்ம புரிஞ்சுக்கலாம். கொலை செய்யப்பட்டார். அது சுந்தர சோழனுக்கு தாங்க முடியல. ஏன்னா பட்டத்து இளவரசன் அவர் தான் நாட்டை அடுத்ததாக வழி நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை. இன்னொன்று, ஆதித்த கரிகாலன் மிகப்பெரிய ஒரு வீரனாகவும் இருந்திருக்காரு. அவர் பாண்டியர்களை எதிர்த்து ஜெயிச்சு அவரோட தலையும் வெட்டிட்டார். வீரபாண்டியன்கிறோட தலையும் வெட்டியிருக்காரு. அவ்வளோ ஒரு ப்ராமிசிங்கான ஒரு யூத் பிரின்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட மன்னர் அந்த இளவரசன் இறந்ததை சுந்தர சோழனால் தாங்க முடியல. அவரும் குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் நோய்வாய்ப்பட்டு இறந்துடுறாரு. இப்போ இந்த நோய்வாய்ப்பட்டு இறந்த பிறகு அவர் மனைவியான வானவன் மாதேவியார் உடன்கட்டை ஏறிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு 2 இடத்துல நமக்கு கன்ஃபார்மாக தெரியுது. சரிங்களா? ஒன்று நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திருவலங்காட்டு செப்பேடு. இந்த திருவலங்காடுங்கிறது அரக்கோணம் பக்கத்தில், சென்னை அரக்கோணம் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் கோயிலில் கிடைத்த செப்பேட்டில் இந்த விஷயம் இருக்குது. அடுத்தது திருக்கோவிலூர் கல்வெட்டு. இந்த திருக்கோவிலூர் கல்வெட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஊர். அந்த ஊரில் இருக்கிற கல்வெட்டு அந்த கல்வெட்டை ராஜராஜனின் தான் அந்த கல்வெட்டு உருவாக்கியிருக்கார். அவர் அந்த கல்வெட்டில் டைரெக்டாகவே சொல்லிட்டார், தன்னோட அம்மா உடன்கட்டை ஏறி தான் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். சரிங்களா? இதற்கு நமக்கு வலு சேர்க்குற மாதிரி 1910களில் நமக்கு திருவலங்காட்டு செப்பேடு கிடச்சிருக்கு. அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த குறிப்புகள் இருக்குது. ஸோ நம்ம அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோழர்களில் முதல்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் நமக்கு தெரிந்து உடன்கட்டை ஏறின முதல் அரசி இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். முக்கியமாக வானவன் மாதேவியார் எதற்கு உடன்கட்டை ஏறிட்டாங்கன்னு அந்த திருவலங்காட்டு செப்பேட்டில் வர்ணிக்கிறாங்க அப்படின்னா, தன்னுடைய அழகான கணவன் விண்ணுலகம் போயிட்டார். விண்ணுலகம் போய் அங்கே இருக்கிற அப்சர பெண்கள் அந்த அழகில் மயங்கி அவரோட கணவரை அணைச்சிடுவாங்களாம். சரிங்களா? அணைத்து விடுவார்களாம். அப்படிங்கிற பயத்தில்
தானும் எப்போவுமே அவர் கூடயே இருந்து அவரை வந்து பாதுகாக்கணுங்கிறதுக்காக ஒரு உயிர்க்கட்டை ஏறி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வர்ணித்து எழுதியிருக்காங்க. இது கவிதைக்கு நல்லாயிருக்கும், யோசிச்சு பாருங்கள் இது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு. சரியா? அதே திருவெங்காட்டு செப்பேட்டில் இன்னொரு வரி இருக்குது. சுரத்த முளைப்பால் மகளோடு பிரிந்த தையல் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரி. சரிங்களா? இந்த வரி என்ன அர்த்தம் அப்படின்னா, பால் குடி மாறாத ஒரு பையனை வைத்திருக்கிற ஒரு தாயான நான் கணவனுக்காக உடன்கட்டை ஏறுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருளை சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, பால் கொடுத்துட்டு இருக்கிற குழந்தை, அதாவது ராஜராஜன் அப்போ வந்து பால் கொடுக்குற குழந்தையா இருந்திருக்காரு. ஒரு 5 வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு குழந்தையா இருந்திருக்காரு. அவரை விட்டு நான் பிரியறேன்னு வருத்தப்பட்டிருக்காங்க. இப்போ சொல்லுங்கள், உடன்கட்டை ஏறுற ஒரு அரசி வந்து இறந்த கணவருக்காக உடன்கட்டை ஏறுறாங்க. ஆனால் தன்னோட குழந்தை வந்து இன்னும் கஷ்டப்பட போகுதே அப்படிங்கிற நிலைமையும் அவங்க யோசிக்கிறாங்க. அப்போ ஒரு தாய் என்ன முடிவு எடுத்திருப்பாங்க? தான் உயிரோடு இருந்து குழந்தைய பார்த்துக்கணும் தானே முடிவு எடுத்திருப்பாங்க. ஸோ இப்போ இதுலேயே நமக்கு ஒரு கான்ட்ரவர்சி வருது பாருங்கள். இவங்க உடன்கட்டை இவங்க விருப்பப்பட்டு ஏறினாங்களா இல்லை ஃபோர்ஸ் பண்ணாங்களான்னு தெரில. சரிங்களா? இவங்க விருப்பப்பட்டு ஏறினாலும் தப்பு, ஃபோர்ஸ் பண்ணாலும் தப்பு. சரி, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு நாம் இந்த உடன்கட்டை இந்தியாவில் எப்படி உருவாச்சு, அது தமிழகத்தில் எப்படி உடன்கட்டைங்கிறது எப்படி இருந்திருக்கு, சதி எப்படி வந்துச்சு, சங்ககால இலக்கியங்களில் உடன்கட்டையை பற்றி குறிப்புகள் இருக்கா அப்படிங்கிறத பற்றி அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.